இன்னைக்கு காலையில பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்கின உடனே உள்ள வந்த நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் திமுக ஒட்டுமொத்த திமுக கும்மல் அவங்க கேங் எல்லாரையுமே கதற கதற விட்டுருக்காரு பட்ஜெட்டை வாசிக்கிறதுக்கு முன்னாடியே. ஸோ இதை பார்த்த கேள்விப்பட்ட அந்த இடத்துல இருந்த திமுகவினர்கள் எல்லாருமே கதறியிருக்காங்க, ஏற்கனவே கதறியிருக்காங்க. ஆனால் இப்போ திரும்பவும் எல்லாருமே கதற கதற விட்டுருக்காரு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு பட்ஜெட்டை துவங்கிறதுக்கு முன்னாடியே. இப்படி இருக்க பட்ஜெட் வாசிச்சுட்டு இருக்காங்க நம்ம வில்சன், நிதி அமைச்சர் வில்சன் அவர்கள் பட்ஜெட் வாசிக்கிட்டு இருக்காரு. பட்ஜெட் வாசிக்கிறப்ப என்ன சொல்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்காம உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சட்டப்பேரவையில் உட்காந்து அவர் தூங்கிக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த நேரத்தில் நடந்த சம்பவம், நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுத்த ரியாக்ஷன், உதயநிதி ஸ்டாலின் அவர் அசிங்கப்பட்டு போயிருக்காரு. இன்றைக்கி இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் இதை வாசிக்கிறதுக்காக, இதை கேட்குறதுக்காக உள்ளே வந்த உதயநிதி கடைசி அவர் இன்றைக்கி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் சட்டப்பேரவையில் இருந்து அவர் வெளியே போயிருக்காரு. ஸோ அப்படி இன்றைக்கி இந்த சட்டப்பேரவை துவங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம முதலமைச்சர் விஜய் அவர் கொடுத்த திமுகவினர்கள் எல்லாருக்குமே கொடுத்த அந்த அதிர்ச்சி என்ன, உதயநிதி ஸ்டாலின் அவர் தூங்கிறதுக்கு காரணம் என்ன, அசிங்கப்பட்டதுக்கும் காரணம் என்ன அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது இன்றைக்கி காலையில் சரியாக 10 மணிக்கு பட்ஜெட்டை வாசிக்கிறதுக்கு வில்சன் அவர்கள் தயார் ஆகிறாரு. ஸோ 5 நிமிஷம் முன்னாடியே நம்ம முதலமைச்சர் விஜய் அவருமே அவருடைய அந்த சீட்டில் வந்து உட்காந்துட்டாரு. கரெக்டாக 10 மணிக்கு வில்சன் அவர்கள் பட்ஜெட்டை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் பட்ஜெட்டை வாசிக்க ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவருடைய வழியில் என்னுடைய இந்த பட்ஜெட்டை நான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். அதே போல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி மக்கள் பணத்தை தொட்டவங்க யாரையும் விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி கடந்த சட்டசபை கூட்டம் நடந்தப்ப நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசினார்ல ஒரு செம்மையான ஒட்டுமொத்த திமுகவினர்கள் அவங்க எல்லாரையுமே மிரட்டுற மாதிரியான ஒரு டைலாக். அந்த டைலாக்கை இன்னைக்கு வில்சன் அவர்கள் பேசி தான் இந்த பட்ஜெட்டையே அவர் துவங்கியிருந்தார். மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொட விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம். இதற்கு முன் தொட்டவர்களையும் விடமாட்டோம். இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம். இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். மக்களின் வரி பணத்தில் இருந்து ஒரு பைசா தொடமாட்டோம், தொட விடமாட்டோம், தொட்டால் விடமாட்டோம், இதற்கு முன் தொட்டவர்களையும் விடமாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் முதலமைச்சரை கண்டாலே, அவரின் பெயரை கேட்டாலே ஊழல்வாதிகள் அஞ்சி நடுங்கி ஓடி ஒழிவதை நாம் நிரந்தரம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம முதலமைச்சர் விஜய் அவர் பேசின அந்த டைலாக்கை கேட்டு ஒட்டுமொத்த திமுகவினர்கள் எல்லாருமே எப்படி ஆடி போயிருந்தாங்க, பயந்து போயிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வில்சன் அவர்கள் அதே டைலாக்கை பேசி, வில்சன் அவர்கள் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசின அந்த டைலாக்கை பேசி தான் இன்றைக்கி சட்டசபையே துவங்கியிருக்கு. ஸோ துவங்குறப்பவே இப்படிப்பட்ட ஒரு அடியாக நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பயத்தை முதல்வர் விஜய் அவர் காட்டியிருக்காரு அப்படின்னு இன்றைக்கி சட்டசபை துவங்குறப்பவே நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அதிரடியோடு தான் திமுகவினர்கள் எல்லாருக்குமே அடி வயிறு கலங்குற மாதிரியான ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு தான் இந்த சட்டசபை இந்த பட்ஜெட்டை வாசிக்க ஆரம்பித்தார் வில்சன். ஸோ வில்சன் அவர்கள் பட்ஜெட்டை வாசிக்கிறாரு. அரை மணி நேரம் கிடையாது, 1 மணி நேரம் கூட கிடையாது, ஏன் 2 மணி நேரம் கூட கிடையாது, 2.5 மணி நேரம் 31 நிமிடம் இந்த பட்ஜெட்டை வில்சன் அவர்கள் வாசிக்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்த திமுகவினர்கள் அவங்களில் பாதி பேர் பார்த்தீங்கன்னா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாராலையும் முடியல. கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் 2.5 மணி நேரமாக ஒரு வாசிக்கிறத உட்காந்து எவ்வளவு நேரம் தான் கேட்க முடியும்னு சொல்லுங்கள். ஆனால் இது முக்கியமான விஷயம். பட்ஜெட் கண்டிப்பாக எதிர் திசையில் இருக்கிறவங்க, எதிர்வாதிகளாக இருக்கிறவங்க, திமுக, உதயநிதி அவங்க எல்லாருமே இந்த பட்ஜெட்டை கேட்டு தான் ஆகணும். முக்கியமான பாயிண்ட்டுகள் எல்லாத்தையுமே என்னென்ன வில்சன் அவர்கள் சொல்கிறாரு அப்படிங்கிறத நோட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதிமுக அவங்க வில்சன் அவர்கள் சொல்கிற விஷயம், முக்கியமான பாயிண்ட்டுகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் நோட் பண்ணிகிட்டே இருக்கிறத அதிமுக அவங்க செய்கிறத பார்க்க முடிஞ்சுது. ஆனால் திமுகவினர்கள் யாருமே பார்த்தீங்கன்னா நீ பாட்டுக்கு எதையோ பேசு, நாங்கள் பாட்டுக்கு நீ என்ன பேசினாலும் கடைசியாக இந்த பட்ஜெட் நல்லா இல்லை அப்படின்னு தானே நம்ம சொல்ல போகிறோம், நீ எதை வேணாலும் பேசு, அதை கேட்குறதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை, எங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னு பாதி திமுகவை சேர்ந்த அந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, உதயநிதி அவராலையுமே முடியல. அவரும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு தான் இருந்தார். நேற்று ஒரு
ஒருவேளை லேட்டாக வீட்டுக்கு வந்திருப்பாரு, சரியா தூக்கம் இல்லை போல இருக்கு கைது ஆனதால். அதனால் இன்னைக்கு சட்டப்பேரவைக்கு உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட்டை கேட்டு 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 ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தால் தானாகவே பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி தூக்கத்துக்கு ஆழ்ந்த தூக்கத்துக்கு தள்ளப்பட்டுட்டார் உதயநிதி. அவருமே ஒரு சில நிமிடங்கள் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வாசிக்கிட்டு இருக்கிறப்ப தூக்கத்துக்கு தள்ளப்பட்டுட்டாரு. ஸோ இதை நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்துப்பார் போல இருக்கு. எதிர் திசையில் எதிரில் தானே உட்காந்துருக்காரு, தூங்கினா தெரிய தானே செய்யும். நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்துட்டு ஒரு சிரிக்கிற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே உதயநிதி அவரை எழுப்பி விட்டுருக்காங்க போல இருக்கு. ஸோ அந்த இடத்துலையே உதயநிதி அவருக்கு அசிங்கமாக தான் போச்சு. ஸோ ஆக மொத்தம் இன்னைக்கு வில்சன் அவர்கள் வாசித்த இந்த முழு பட்ஜெட்டை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் உட்காந்து என்ன பேசுகிறாங்க, என்ன பட்ஜெட்டில் இருக்குது, விவசாயிகளுக்கு நல்லது இருக்கா, மாணவர்களுக்கு நல்ல விஷயம் இருக்கா, மக்களுக்கு நல்ல விஷயம் இருக்கா, மீனவர்களுக்கு இருக்கா, மின்சாரத்துறையில் ஏதாச்சும் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு எதையுமே உட்காந்து உதயநிதி அவர்கள் கேட்கவே இல்லை. வந்தார், 2.5 மணி நேரம் கம்முன்னு சும்மா உட்காந்தாரு, கொஞ்ச நேரம் தூங்கினார், அதுக்கப்புறமா கம்முன்னு எழுந்திரிச்சு வெளியே போயிட்டாரு. ஸோ ஆக மொத்தம் உதயநிதி இன்னைக்கு பட்ஜெட்டை அவர் ஒன்றுமே கேட்காம அதுக்கப்புறமா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க பட்ஜெட் இது, எங்களுடைய திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க, எங்களுடைய திட்டம் எல்லாத்துக்குமே ஸ்டிக்கரை மாற்றி பேர் மட்டும் மாற்றி இவங்களுடைய திட்டம் அப்படின்னு அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு திட்டமா, இதெல்லாம் ஒரு பட்ஜெட்டா அப்படின்னு வெளியே வந்து கரெக்டாக அவர் என்ன செய்வார் அப்படிங்கிறது நேற்றே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பாக இந்த பட்ஜெட் வாசிக்கிறப்ப வெளியே வந்து விமர்சனம் தான் பண்ண போகிறார் உதயநிதி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதே தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து இந்த பட்ஜெட்டை விமர்சனம் பண்ணார். இந்த பட்ஜெட்டில் அதையாச்சும் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அதை சொல்வதுக்கு கூட அவங்களுக்கு டைம் இல்லை, இன்னும் டைம் கேட்குறாங்க. எனவே நடக்க போகிற கூட்டத்தொடர் முழுவதும் ஆணித்தரமாகவும் உறுதியாகவும் மக்கள் பிரச்சனைகளை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் எங்களுடைய தலைவருடைய அறிவுறுத்தல் பேரில் பதில் சொல்ல நாங்கள் கேள்வி கேட்க ரெடியாக இருக்கிறோம். ஸோ ஆனாலுமே இன்னைக்கு பட்ஜெட் துவங்குறதுக்கு முன்னாடி நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசின அந்த பஞ்ச் டயலாக், அந்த சரியான ஒரு அடியை இன்னைக்கு வில்சன் அவர் மூலிமா நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த அடியை கொடுத்துட்டு தான் இந்த பட்ஜெட்டை இன்னைக்கு துவங்கியிருக்காங்க. ஸோ இதை கேட்குறப்ப ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிக்கல் இருக்காங்க. ஏவா வேலு, செந்தில் பாலாஜி, இப்போ உதயநிதி அவருமே கூட கைது செய்யப்பட்டிருந்தார் நேற்று. இப்படி அடுத்தடுத்து தப்பு பண்ண எல்லா திமுகவினர்கள் அவங்க எல்லாருமே ஸோ விஜய் அவர்கள் சொல்லிட்டு விட்டுருவார், செய்ய மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே திரும்பவும் இந்த டயலாக்கை அவங்க எல்லாருக்குமே ஞாபகப்படுத்துகிற மாதிரி இன்றைக்கி பட்ஜெட் துவங்குறப்ப யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம விஜய் அவர்கள் சொன்ன டயலாக்கோட இந்த பட்ஜெட் இன்றைக்கி துவங்கினது திமுகவினர்கள் எல்லாருக்குமே செம்ம அதிர்ச்சி அடியாக தான் ஆரம்பிச்சிருந்தது. அதே போல் உதயநிதி அவர் தூங்கின அந்த சம்பவத்தை நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் வேற பார்த்துட்டார்ல, அசிங்கமாக போச்சு உதயநிதி அவருக்கு. இன்றைக்கி எதுக்கடா இந்த பட்ஜெட்டுக்கு நேற்று அவ்வளோ கஷ்டப்பட்டு கைதாகி போய் பட்ஜெட்டுக்கு வரணும் அப்படின்னு வந்து 2.5 மணி நேரம் இப்படி வில்சன் அவர்கள் பேசுகிறாரு பேசிக்கிட்டே இருக்காரு. இவங்களால முடியல, கடைசியாக பார்த்தீங்கன்னா தூங்கவே செஞ்சுட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து 2.5 மணி நேரம் நம்ம எதுக்கு வந்தோம், எதுக்கு உட்காந்தோம், எதுக்கு சும்மா போகிறோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு 2.5 மணி நேரம் வில்சன் அவர்கள் பேசியே திமுகவர்கள் அவங்க எல்லாரையுமே அந்த பட்ஜெட்டை வாசித்து எல்லாரையுமே கதற விட்டுட்டாரு. கடைசியாக பட்ஜெட் முடிஞ்சதுக்கப்புறமா சபாநாயகர் பார்த்தீங்கன்னா இன்னையோட இந்த கூட்டம் முடியுது, நாளைக்கு வந்து உங்களுடைய கேள்விகள் ஆட்சேபனை ஏதாச்சும் இருந்தால் நாளைக்கு வந்து சொல்லுங்கள், இன்றைக்கி இந்த பட்ஜெட் முடியுது அப்படின்னு டக்குன்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் இன்னைக்கு நடந்த இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை அவர் நிறைவு செய்து வச்சுட்டாரு. ஸோ இப்படி 2.5 மணி நேரம் வந்து எங்கள் எல்லாருமே சும்மா உட்காந்துட்டு போய் இப்படி அசிங்கப்பட்டிருக்குமே அப்படிங்கிற நிலைமை தான் இன்றைக்கி நடந்த இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் திமுகவினர்கள் அவங்களுடைய நிலைமை. வந்தாங்க, உட்காந்தாங்க, தூங்குனாங்க, போனாங்க, அசிங்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுடைய நிலைமை இன்றைக்கி பட்ஜெட்டில் நடந்திருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.